ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இன்றைக்கி கசப்பே இல்லாத முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் உப்பு போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து கழுகி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கும் ஆதரவு கொடுங்க. அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் அதே குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பு போட்டு ஒரு விசில் அல்லது 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு குழையவும் கூடாது, வெந்து வரணும். இந்த அளவுக்கு எடுத்து தண்ணி கம்மியாக ஊற்றி இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம், 4-5 பல் பூண்டு, 2 வரமிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். முருங்கைக்கீரையை பிடிக்காதவங்க இருப்பாங்க, குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த தண்ணி எடுத்து என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம். அந்த தண்ணியை கீழே ஊற்றாதீங்க. அதை ஒரு லெமன் புழிஞ்சு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி கூட அது. இப்போ பாருங்கள், வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற முருங்கைக்கீரை, பருப்பு இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.